வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் மறக்காம நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதிமுகவின் அலுவலகத்தில் ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் பெரும் படையுடன் அதிமுகவிற்கு வருவார்கள். அதை எடப்பாடியால் தடுக்க முடியாது. அதுவும் 16ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தை கூட்டிய எடப்பாடி பழனிசாமியின் கண்முன்னாலே இது நடக்கும் என்று தென் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் கூறியிருப்பது அதிமுகவில் செயற்குழு கூட்டத்தில் காத்திருக்கக்கூடிய பஞ்சாயத்தாக இது மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்த உள்ளதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வரும் என்று மாவட்ட செயலாளர்கள் அறிவித்ததை தொடர்ந்து அந்த கூட்டத்தை ரத்து செய்து செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேர் அதிர்ச்சி காத்திருக்கிறது என்றும், சசிகலா, ஓபிஎஸ் இந்த செயற்குழு கூட்டத்தில் வருவார்கள் என்றும், எடப்பாடி பழனிசாமி பதவியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒருமனதாக தேர்தல் ஆணையத்திற்கு கடிதங்களை அனுப்புவோம். இதனால் அதிமுகவில் கலவரம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. கலவரம் நடந்தால்தான் அதில் நிலவரம் என்னவென்று தெரியும். கலவரம் இல்லாமல் அதற்கான வெற்றியை நம்மால் பெற முடியாது. இதுவரை 10 தோல்விகளை சந்தித்து விட்டோம். இனியும் எங்களால் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து இருக்கின்ற எம்எல்ஏ பதவியையும் இழக்க எங்களுக்கு தயாராக நாங்கள் இல்லை. அதற்கான ஏற்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டுதான் இருக்கிறார். கூட்டணியும் இல்லை, அதிமுகவின் தொண்டர்களும் சாதகமாக இல்லை. எடப்பாடி மட்டும் பொதுச் செயலாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து என்ன பயன்? தொண்டர்கள் இல்லாத கட்சிக்கு எதற்கு தலைவன் என்ற கேள்வியையும் தற்பொழுது நேரடியாகவே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுகவில் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்களது ஆதரவு எப்பொழுதுமே அதிமுகவிற்கு தேவை. அது இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை முடிந்துவிடும். அவர்கள் வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி சுதந்திரமாக செயல்பட முடியாது என்ற காரணத்தினால்தான் அதிமுக தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை, அதிமுகவில் மீண்டும் இவர்களை இணைக்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருகிறார். இது மிகப்பெரிய ஒரு துரோகம். அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வது துரோகமா அல்லது நன்மைக்காகத்தான் செய்கிறாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.